ஹாய் அன்பர்களே! இது உங்கள் காதல் டைரி. எனக்கு கதை சொல்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். நம்ம டைரியில இருக்கிற முதல் கதையோட பேரு எனது சீனியர். இந்த ஸ்டோரியோட முக்கியமான 2 கேரக்டர்ஸ் பெயர் சாந்தினி மற்றும் கயல். இந்த கதைய நான் சாந்தினியோட கண்ணோட்டம் மூலியமா சொல்லப் போறேன். நான் படிக்கிற ஸ்கூல் கோ எஜுகேஷன். அன்னைக்கு காலையில 8:30 மணி இருக்கும். ஸ்கூலுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு லேட்டாக ஏஞ்சிட்டேன். அதனால எங்கள் அம்மா கத்திட்டே இருந்தாங்க. ஏய் சாந்தினி, டைம் ஆயிடுச்சு பாரு, சீக்கிரம் வா. இந்த டிராஃபிக்ல நான் எப்படி உன்னை கூட்டிட்டு போறேனே தெரில. இதோ வரேம்மா, சாக்ஸை காண தேடிட்டு இருக்கேன். இப்படி தாங்க தினமும் காலையில போயிட்டு இருக்கு. ஒரு வழியா சாக்ஸை கண்டுபிடிச்சி போட்டு நான் வண்டியில் ஏறி உக்காந்தேன். எங்கள் அம்மா புலம்பிட்டே இருக்காங்க, இந்த டிராஃபிக்கில் உன்னை எப்படி நான் கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு. எனக்கும் ஆசை தான் காலையில் சீக்கிரம் ஏஞ்சிக்கணுன்ட்டு. பட் அடிக்கிற குளிருக்கு இழுத்து பொத்திட்டு தூங்க தான் தோணுது. ஒரு வழியாக எப்படியோ எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு இந்த டிராஃபிக்கில் பூந்து என்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணாங்க. வாட்ச்மேன் கேட்டை க்ளோஸ் பண்ணுற டைமில் நான் கடகடன்னு உள்ளே ஓடி எப்படியோ ரீச் ஆகிட்டேன். அசம்பிளி ஸ்டார்ட் ஆச்சு. ப்ரேயர் சொல்லிட்டு கிளாஸ்க்கு போனோம். எனக்கு இன்னைக்கு காலம் நடந்ததை மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஐயோ என்னடா அது, வீட்டுக்கு போய் எப்படியோ நிறைய திட்டு இருக்கே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, அதே யோசிச்சுட்டு இருந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட செம்ம திட்டு விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து சீக்கிரம் எஞ்சிக்க ஆரம்பித்தேன். நான் படிக்கிறது கோ எஜுகேஷன் ஸ்கூல். பட் இருந்தாலும் நான் பாய்ஸ் கூட பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணது கிடையாது. சும்மா என்னன்னா என்ன, இல்லைன்னா மேம் ஏதாச்சும் வந்து நோட் பாஸ் பண்ணுறது இல்லை பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது அப்போ மட்டும் தான் பேசுவேன் தவிர மற்றபடி வேறு எப்பயும் பேச மாட்டேன். அடுத்த நாள் காலையில் மறுபடியும் அதே மாதிரி லேட்டாக ஏஞ்சேன். அப்பயும் எனக்கு ரொம்ப திட்டு விழுந்துச்சு. இத்தனைக்கு நைட்டு நான் சீக்கிரமாக தான் தூங்கினேன். அது என்னன்னே தெரியல, இந்த காலையில் சீக்கிரம் ஏஞ்சிக்கணும்னா மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருப்பியும் அதே மாதிரி சீக்கிரம் கிளம்பி ஸ்கூலுக்கு போனோம். என் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு 15 to 20 minutes ஆகிடும். அதுவும் டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா அது சொல்லவே தேவையில்ல. அன்னைக்கு ஈவினிங் எங்கள் அம்மா என்னை பிக்கப் பண்ண வந்தாங்க. அப்போ ஆஃபீஸ் ரூம் போய் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணிட்டு இருந்தோம். அந்த மேம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஏன் உங்கள் பொண்ணு தினமும் லேட்டாக வரா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா என்னை அப்படியே பார்த்து முறைச்சாங்க. நான் வர உள்ளுக்குள்ளே, ஏன் மிஸ் இப்போ வர ஞாபகப்படுத்தி விட்றீங்க, நானே ஆல்ரெடி பயத்தில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்போ தான் அந்த மிஸ் வந்து, வேன் சர்வீஸ் இருக்கே, ஸ்கூல் வேனு, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ட்டு கேட்டாங்க. ஆனால் நாங்கள் சொன்னோம், உங்கள் வேன் நாங்கள் ஆல்ரெடி விசாரிச்சிட்டோம், ஆனால் வந்து எங்கள் ஏரியாவுக்கு வரல. அப்போ கேட்டாங்க எங்கள் ஏரியா பேர் என்னன்ட்டு. எங்கள் அம்மா சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது, உங்கள் ஏரியா உள்ளே வராது, மெயின் ரோட்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பிட்டு போயிடும். ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு 500 meters நடந்து வந்து அங்கே ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து அப்பா கூட டிஸ்கஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி வேன் சர்வீஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்டோம், அப்போ வந்து இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ தான் வந்து ரீசெண்டாக அந்த ரூட்டுக்கு வேன் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல், அது எங்களுக்கு தெரியாது. ஸோ அப்பா கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பா சொன்னார், சரி நீ நாளைக்கு போய் ஆஃபீஸ் ரூமில் எவ்வளோ ஆகும் என்ன ஏதுன்ட்டு விசாரிச்சுட்டு வா, எத்தனை மணிக்கு வரும் அப்படின்ட்டு கேளு. இனிமேல் வந்து நீ வேன்லேயே போ, நீ காலைல வந்து வேனில் போகிறதுக்கு சீக்கிரம் ஏஞ்சி தான் ஆகணும், அப்போ தான் நீ சரிப்பட்டு வருவ அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனோம். போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து நீ வேன்லேயே போ, ஆல்ரெடி உங்கள் அப்பா வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டாரு. எனக்கு ஆச்சரியமாச்சு. நேற்று தான் அவர் வந்து என்னை போய் விசாரிச்சு சொன்னார், அதுக்குள்ளே இவர் ஃபோன் பண்ணி பேசி இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து நீ போகலான்னு ஆஃபீஸ் ரூமில் சொல்கிறாங்க. எனக்கு ஒரே தயக்கமாக இருந்துச்சு, என்னடா அது அப்படின்ட்டு. வெயிட் பண்ணலாமா இல்லை போகலாமான்ட்டு. சரி ஓகே சொல்லிட்டாங்களே, ஈவினிங் வந்து வேன்லேயே போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஈவினிங் வந்துச்சு. வேன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்பயுமே ஒரு 10 minutesக்கு முன்னாடியே வந்து கூப்பிடுவாங்க, பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதே மாதிரி நானும் ஏஞ்சி போனேன். என் கிளாஸ் மேம் வந்து, என்ன நீயும் போகிற, நீ தான் வேன் ஸ்டூடெண்ட் இல்லையே. அதுக்கப்புறம் நடந்த கதையாக சொன்னேன். சரி ஓகேன்ட்டு ஆஃபீஸ் ரூமில் போய் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அலோவ் பண்ணாங்கன்னு. அதுக்கப்புறம் நான் பேக் எடுத்துகிட்டு கீழே போனேன். வேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு லைனை நிற்க சொல்லி எங்கள் எல்லாரையும் வேனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. என் கிளாஸ்லேருந்து ஒரு 2 பசங்க மட்டும்தான். அவங்கக்கிட்ட நான் பேசுறது கூட கிடையாது. அதனால் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பெருசாக அங்கே யாருமே இல்லை. எல்லாம் புதுசாக இருந்துச்சு. என்ன எல்லாம் பேசுவாங்களா இல்லை எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்தது. சரி நானும் போய் எனக்கு கொடுத்த பிளேஸில் உட்காந்தேன். செம போராக இருந்தது, ஒரே கன்ஜஸ்டடாக இருந்துச்சு.
நிறைய பேருக்கு உட்கார இடம் கூட இல்லை. ஒரே சீட்டில் 4-5 பேர் உட்காந்தாங்க. பட் ஸ்டாப்பிங் வர வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இறங்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஸ்பேஸ் கிடச்சிது. அப்போ தான் 2 சீனியர் அக்கா வந்து ரொம்ப ஒரு சின்ன பொண்ணை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு விண்டோ சீட்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்டாப்பிங்கில் இறங்கினதுக்கப்புறம் தான் வேனே கொஞ்சம் எம்டி ஆச்சு. நான் விண்டோ சீட் பக்கமாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது நான் விண்டோ கொஞ்சம் திறக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணேன். என்னால் ஓப்பன் பண்ண முடியல. எனக்கு முன்னாடி தான் கயல் உட்காந்துருந்தாங்க. அப்போ எனக்கு தெரியாது அவங்க தான் கயல்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தாங்க. யார்கிட்டையும் அவ்வளோ பேசலை அவங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப நாளாக வேனில் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு மடியில் உட்கார வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க. அதை வச்சு நான் கெஸ் பண்ணேன். எனக்கு அன்றைக்கி தெரியாது அவங்க என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பர்சனாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏதோ நார்மலாக எனக்கு முன்னாடி ஒரு பர்சன் உட்காந்துட்ருக்காங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டாப் வந்துச்சு. நான் அங்கேருந்து நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் சீக்கிரம் ஏஞ்சிக்கணும். எந்திரிச்சாதான் நான் போய் என் ஸ்கூல் வேனை பிடிக்க முடியும். என் ஸ்டாப்பிங் டைம் வந்து 7:30. 8:45க்கு ஸ்கூலுக்கு நான் 7:30க்கு அங்கே நிற்கணும். ஏன்னா நிறைய ரூட்டு போகல, அதனால் அவ்வளோ சீக்கிரம் நான் ஏஞ்சிக்கணும். அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு டே. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏஞ்சி கிளம்பி ரெடியாகி அங்கே போயிட்டேன். அப்போ பார்த்தா வேனே காலியாக இருந்துச்சு. நான் தான் வந்து 5வது ஆள் அந்த வேனில் ஏறுறேன். அப்போ பார்க்கும்போது எனக்கு முன்னாடி கயல் இருந்தாங்க. எனக்கு தோணுச்சு அங்கே போய் உட்காந்துக்கலாமா, ஏன்னா காலியாக தானே இருக்குது. பட் வந்து அவங்களுக்கு கொடுத்த பிளேஸில் தான் வந்து வேனில் உட்காரணும் அப்படின்ட்டு கண்டக்டர் சொல்லிட்டாரு. ஏன்னா சின்ன பசங்கள ஏதாச்சும் சண்டை வரும், அதனால் அவங்க வந்து கொடுத்த இடத்துல தான் உட்காரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் என் பிளேஸில் போய் உட்காந்தேன். அந்த ஊரே நிறைய ரூட் அந்த வேன் சுற்றி வந்துச்சு. எனக்கு வந்து ட்ராவலிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் விண்டோ சீட்டு வேறு. எஃப்எம்மில் பாட்டு ஓடிட்டுருக்கு. அந்த டைமில் ரிலீஸ் ஆன பாட்டெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. எந்திரன் படம் பாட்டு ஓடிட்டு இருந்தது. அப்படியே பாட்டு கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு எப்படி அந்த 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. ஸ்கூலுக்கு ரீச் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கீழே இறங்கி லைனில் நின்று அதுக்கப்புறம் தான் கேம்பஸ் உள்ளே போகணும் போல். அன்றைக்கி ஈவினிங் நான் சீக்கிரமாக வேனுக்கு வந்துட்டு சரி இடம் காலியாக இருக்குன்ட்டு ஒரு பிளேஸில் போய் உக்காந்தா ஒரு சீனியர் வந்தாங்க. அவங்க வந்து என்ன நீ இன்னைக்கு ஒரு நாள் தான் நீ வேனில் வந்து அதுக்குள்ளே என்னோட பிளேஸை பிடிச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரேக் பண்ணாங்க. நான் எதுவுமே பேசலாம், அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க மாட்டுக்கு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கயல் வந்தாங்க. கயல் வந்து பார்த்துட்டு அவங்க வந்து ஜூனியர் தானே, ஏன் அவங்களுக்கு தெரியாது போல் எங்கே உட்காரணுன்ட்டு, இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிளேஸில் போய் உட்காந்தாங்க. ஆனால் அந்த தருணம் வரைக்கும் நானும் கயலும் இன்ட்ராக்ட் பண்ணதே கிடையாது. அவங்க கயல் பக்கத்தில் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அக்கா உட்காந்துருப்பாங்க. அவங்க பேர் ஆர்த்தி. அவங்களும் வந்து இது மாதிரி ரேகிங்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டே அப்போது அவங்களும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து தான் ரொம்ப ரேக் பண்ணுவோம். சும்மா கலாய்க்கிறது, வேறு எதுவும் இல்லை. ரொம்ப மோசமாலாம் கிடையாது. அந்த ஏஜுக்கு சும்மா பிகவ் பண்ணிக்கிறது தான், வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு பேர் சரண்யா, 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவள் வந்து அவளுக்கும் ஸ்டாப்பிங் சீக்கிரமாக வந்ததுனால காலையில் அவங்க அம்மா எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ கயல் தான் எப்பயுமே சாப்பாடு ஊட்டி விடுவான் அந்த குழந்தைக்கு. அப்படியே வேனில் நடக்கிறதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்ருப்பேன். ஒரு வாரம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காலையில் சீக்கிரம் ஏஞ்சி ரெடியாகி ஸ்டாப்பிங்க்கு வர்றதுக்கு. ஏன்னா இவ்வளோ நாளாக ரொம்ப லேட்டாக ஏஞ்சி தான் கிளம்புவேன். பட் அந்த ரொட்டீன் வர்றதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். வேனை மிஸ் பண்ணவும் முடியாது. மிஸ் பண்ணால் வீட்டில் செம்ம திட்டு விழும். அதனாலே ரொம்ப கான்ஷியஸாக இருந்து காலையில் சீக்கிரம் எஞ்சிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்படியே போய் ஒரு நாள் சர்க்குலர் வந்துச்சு ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் பற்றி. அதில் டான்ஸ் ப்ரோக்ராம் வந்துச்சு. அதில் 5th to 8th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு நேம்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து என் கிளாஸில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸும் நானும் கை தூக்கி
அந்த பேர் குடுத்துட்டோம். அப்பதான் கிளாஸ் கட் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் பீரியட் அப்போ டான்ஸ்ல யாரெல்லாம் பேர் குடுத்தீங்களோ அவங்க எல்லாரும் ஸ்டேஜுக்கு முன்னாடி அசெம்பிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் பீரியட் அப்போ நாங்கள் எல்லாரும் போய் அசெம்பிள் ஆனோம். நான் அப்போ வரைக்கும் வந்து முழுசா யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தேன். நேம்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாரும் லைன் ஃபார்ம் பண்ணி ஹாலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்போ எல்லாரும் ஒரு இடத்துல வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அசெம்பிள் பண்ண சொன்னாங்க. நான் வாட்டர் பாட்டில் வைக்கும்போது தான் பார்த்தேன் கையில் இருந்தாங்க. எனக்கா ரொம்ப சந்தோஷம். நான் கூட பரவாயில்லையே, எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இங்கே இருக்காங்க வேன்லேருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து டான்ஸ் மாஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க, ஸ்டெப்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க, சாங்ஸ் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வல் வந்தது. இன்டர்வல் முடிஞ்சு நாங்கள் திருப்பி ஹாலுக்கு போனோம். ஹாலுக்கு போகும்போது எனக்கு வந்து யாரோ பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. நம்மளே அறியாமல் நமக்கு நம்ம உள்ளுணர்வு சொல்லும், நம்மளை யாரோ பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அப்போ தான் வந்து நான் திரும்பி பார்த்தேன், யாரா அது நம்மளை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி பார்த்தா கயல். எனக்கு வந்து ஒன்றும் புரியல. என்ன நம்ம பேசுறதுக்காக பார்க்குறாங்களா, இல்லை வந்து எதுக்கு பார்க்குறாங்க, இல்லை நம்மள தான் பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு நான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். இல்லை நம்மளையா பின்னாடி வேற யாராச்சும் பார்க்குறாங்களான்ட்டு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்ட்டு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நான் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணுமா அப்படின்ற உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் அன்புடன் காதல் டைரி.